வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ராதிகா வந்து கோபிய பார்த்துட்டு, நாளைக்கு மயுவோட பர்த்டே நம்ம வீட்டுக்கு வர்றீங்களான்னு கேக்குறாங்க. பட் நாளைக்கு இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் இருக்கே. ஏய் டிவில வேற லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷூட் பண்ண போறாங்க. நான் கண்டிப்பா அங்க இருக்கணும். ஈவினிங் வந்து மயுவை மீட் பண்றேன்னு சொல்ல அப்படின்னு கோபி சொல்ல ஸ்டுடியோ எங்க இருக்குன்னு கேக்குறாங்க ராதிகா. பூந்தமல்லி பக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. செலியன் தான் வண்டி ஓட்டிட்டு வர போறான் அப்படின்னு கோபி சொல்ல, உடம்பு இப்படி இருக்கும்போது உங்களால பூந்தமல்லி வரலாம் டிராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க ராதிகா. இனியா ஆசைப்படும் போது போகாம இருக்க முடியுமாங்கிறாரு கோபி. புரியுது, ஆனா உங்க ஹெல்த் முக்கியம் இல்லையா அப்படின்னு ராதிகா சொல்ல, டோன்ட் வரி அப்படிங்கிறாரு கோபி. டிவில டெலிகாஸ்ட் ஆக போற ஃபர்ஸ்ட் எபிசோட் டாடி இது, அப்ப நீங்களும் என் கூட இருக்கணும் அப்படின்னு இனியா ஸ்ட்ரிக்டா சொல்ல, கண்டிப்பா இருப்பேன்டா செல்லம் அப்படின்னு இனியாவோட தலையில தட்டி கொடுக்கறாரு கோபி. கொஞ்சம் யோசிங்க, நீங்க போக கூடாதுன்னுலாம் நான் சொல்லல, பட் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணுமான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல, கோபி ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள இனியா டாடி ஓகேன்னு தானே சொல்றாங்க அப்படிங்கிறாங்க இனியா. ஸ்டூடியோனா லைட்டு சவுண்டுன்னு எல்லாமே இருக்கும், கஷ்டம், எதுக்கும் நீங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட பேசிப்பாங்களே அப்படின்னு ராதிகா சொல்ல, நோ 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 நோ, இது டாக்டர்கிட்ட கேக்குற அளவுக்கு பெரிய விஷயமே இல்ல. எனக்கு இனியாவோட சந்தோஷம் தான் முக்கியம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரியாடா செல்லோன்னு கேட்டு இனியாவோட தலையில கைய வச்சு கேட்க ரொம்ப சந்தோஷமா தலையாடுறாங்க இனியா. அப்போ அங்க வர்ற ஈஸ்வரி ராதிகாவை ஒரு முறை முறைச்சிட்டு ஆப்போசிட் சேர்ல உட்காந்துட்டு, என்னவா இவ ஏன் வந்திருக்கா அப்படின்னு கேட்க, ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல பாட்டி, ஆனா டான்ஸ் காம்படிஷனுக்கு டாடி என் கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு இனியா சொல்ல, போகக்கூடாதுன்னு நான் சொல்லல, உடம்பு இந்த நிலைமையில இருக்கும்போது அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணுமான்னு தான் கேட்டேங்கிறாங்க ராதிகா. கோபி சிரிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ உடம்ப கெடுத்துட்டு கருத்து வேற சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சரி கோபி நீங்க உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு ராதிகா கிளம்ப போறாங்க. இரு ராதிகா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்னு கோபி சொல்ல, யூ டேக் கேர் அப்படின்னு ராதிகா கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா சும்மா எதுக்கு வர்றானே தெரியலன்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, டாடி நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு இனியா எழுந்து போறாங்க. வெளியே போயிட்டு இருக்க ராதிகாவை ஒரு நிமிஷம்னு இனியா கூப்பிட திரும்பி நிக்கிறாங்க ராதிகா. என்ன இனியான்னு கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற இனியா கிட்ட, என்ன விஷயம்னு கேக்குறாங்க ராதிகா. என் டான்ஸ் ஷோவுக்கு எதுக்கு டாடிய வர வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன்னு ராதிகா கேக்குறாங்க. உள்ள வச்சு இப்பதானே சொன்னீங்க, என் கண்ணு முன்னாடி தானே சொன்னீங்க அப்படின்னு இனியா கேட்க, ஓ ஷோவுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. அங்க நிறைய லைட்ஸ் இருக்கும், சவுண்ட் அதிகமா இருக்கும், போனோமா வந்தோமான்லாம் இருக்க முடியாது. ஷூட் முடிய நிறைய நேரம் ஆகும், 1.5 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணணும்ல, இதெல்லாம் யோசிச்சுதான் நான் போகணுமான்னு கேட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எங்க டாடி மேல அவ்வளவு கேர் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற இனியா கிட்ட, கொஞ்சம் கவனமா பேசி இனியா அப்படின்றாங்க ராதிகா. உங்களுக்கு என் டாடி மேல கேர் இல்லதான் எனக்கு தெரியும். மயு பர்த்டேக்கு டாடி இருக்கணும்னு நினைச்சீங்க, டாடி வர முடியாதுன்னு சொன்னது ஏதேதோ ரீசன் சொல்லி என் காம்படிஷனுக்கு டாடிய வரவிடாம பண்றீங்க அப்படிங்கிறாங்க இனியா. நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, என் காம்படிஷன் ஷூட்டுக்கு வர்றதை கேன்சல் பண்ணிட்டு டாடி மயு பர்த்டேக்கு வருவாருன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன்னா டாடிக்கு நானும் மயுவும் ஒண்ணு கிடையாது, நான் டாடியோட சொந்த பொண்ணு அப்படின்னு இனியா நெருப்பள்ளி வீசிட்டு இருக்க. அதான் டாடி உன்னோட காம்படிஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாருல, அப்படியே இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்க ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி என் டாடியோட மனசு மாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிருவீங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் இனியா, ஏன் எப்பவுமே என்னை எதிரி மாதிரியே பாக்குற, நானும் உன் அம்மா மாதிரி தானே அப்படின்னு ராதிகா சொல்ல, ப்ளீஸ் இந்த டைலாக் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கு. நான் உங்க வீட்ல இருந்தப்பெல்லாம் நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க, எனக்கு ஒரு இஷ்யூ வந்தப்ப நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல, ஆனா இப்போ நீங்க என் டாடி என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க சந்தோஷமா இருக்கோம், என் டாடியும் சந்தோஷமா இருக்காரு, தயவு செஞ்சு எங்க டாடியோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க, நீங்க என் டாடி லைஃப்ல இருந்து போயிடுங்க அப்படின்னு இனியா சொல்ல, ரொம்பவே அதிர்ச்சி ஆகுற ராதிகா. அன்னையில இருந்து நீ இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனியா அப்படின்னு ராதிகா சாஃப்டா சொல்றாங்க. நானாவது பேசுறதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்க இங்க வர்றது, என் டாடி கூட பேசுறது, அவரை கூட்டிட்டு போக பாக்குறது, இப்படி எல்லாமே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, பேசாம நீங்க டாடிய டிவோர்ஸ் பண்ணிருங்களேன் அப்படின்னு இனியாவும் ஈஸ்வரி மாதிரியே சொல்ல, பயங்கர அதிர்ச்சி ராதிகாவுக்கு. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் நீ யூஸ் பண்ணவே கூடாது, நீ சின்ன பொண்ணுங்கிறாங்க ராதிகா. இதை விட சின்ன பொண்ணா இருக்கும் போதே எங்க அம்மாவோட டிவோர்ஸ பார்த்தவனா, டிவோர்ஸ் நடக்கும்போது எங்க அம்மா ஹோம் மேக்கர் தான், வெளி உலகமே தெரியாது அவங்களுக்கு, கம்ப்ளீட்டா டாடிய பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க, அவங்களாலேயே அவங்க டிவோர்ஸ மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால முடியாதா? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், நாங்க எல்லாருமே இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோம், எங்க அம்மாவுக்கு ஒன்னும் டாடிய பிடிக்காமலாம் இல்ல, நீங்க வேற அவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அமைதியா இருக்காங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்களா டிவோர்ஸ் பண்ணிட்டு விலகிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், நீங்க என் டாடிய டிவோர்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற இனியா
உள்ளர கடகடன்னு வந்துடுறாங்க. ராதிகா அப்படியே சிலையா நிக்கிறாங்க. ஒரு மாரி கோபமாவும், பதட்டமாவும் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்றாங்க. அவங்க அம்மா வந்து, "ராதிகா, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு?" கேக்குறாங்க. ராதிகா ஒண்ணும் பேசாம பாக்க, "நீ ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? அவருக்கு என்ன ஏதாவது ரொம்ப முடியலையா?" அப்படின்னு கேட்க, ராதிகா ஃபோன் எடுத்து, "சார், நான் ராதிகா பேசுறேன். நான் இம்மீடியட்டா வீட்ட காலி பண்றேங்க சார்." அப்படிங்க, "இம்மீடியட்டாவான்னு?" கேட்கிறாரு. "1, 2 நாளைக்குள்ள." அப்படின்னு ராதிகா சொல்ல, "அது எப்படி மேடம்?" அப்படின்னு அவரு கேட்க, "நீங்க வேற ஆள பாத்துக்கோங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க ராதிகா. ஹலோ ஹலோங்கிறாரு அவரு. பக்கத்துல உட்கார்ற அவங்க அம்மா, "என்னடி மாப்பிள்ளைக்கு பிபி அதிகமாயிருச்சுன்னு தானே பாக்க போனேன். வந்ததுமே வீட்ட காலி பண்றேங்கிற?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஒவ்வொரு தடவையும் அவர பத்தி யோசிச்சு மனசு கேட்காம அவர பாக்க போறேன். ஆனா அவரு ஏன்டா போனேன்னு யோசிக்க வச்சு திருப்பி அனுப்பிடுறாரு. அவரு உடம்புக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நல்லா தான் இருக்காரு. நாளைக்கு மையுவோட பர்த்டே வருது, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். இனியாவுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்காம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வர்றேன்னாரு. ஆனா அவரு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா அப்படின்னு ராதிகா சொல்ல, மையுவோட பிறந்த நாளை விட இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் தான் பெருசா போச்சாமா அவருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்ப கூட மையுவ பத்தி கவலைப்படாம அவரை பத்தி தாமா நான் யோசிச்சேன். அவ்வளவு தூரம் போகணுமான்னு கூட கேட்டேன். அவரோட அம்மா பொண்ணுன்னு எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்க என்கிட்ட. ஐயோ, அதுலயும் இனியா பேசுனதில்லன்னு ராதிகா சொல்ல, என்ன பேசுனா அவன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. மையுவும் நானும் ஒண்ணா? ஏன் காம்படிஷனை விட்டுட்டு அவ பர்த்டேக்கு டாடி வரணுமான்னு கேக்குறா. அவ என்ன என் டாடியோட பொண்ணான்னு கேக்குறா. என் டாடி எங்களோட சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேக்குறா. எங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு எங்க அம்மா தனியா தானே வாழறாங்க. அதே மாதிரி நீங்களும் டைவர்ஸ் பண்ணுங்க. நீங்களும் தனியா இருங்க. இங்கேயே வர்றீங்கன்னு கேக்குறா. அப்படின்னு ராதிகா சொல்ல, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? நீ இரு, நான் இப்பவே அங்க போய் அவ கையில பல்ல தட்டி குடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா எழுந்திருக்க. அம்மா அம்மா உட்காரு. தேவையே இல்லங்கறாங்க ராதிகா. ஏண்டி இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க? கேட்க வேண்டாமான்னு அம்மா கேக்குறாங்க. மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர வேண்டாமா அப்படின்னு கமலா கேட்க, அவங்க என்ன அவரை கடத்தியா வச்சிருக்காங்க? அவர் விருப்பப்பட்டு தானே அங்க இருக்காரு. நான் தான் மனசு கேட்காம போய் போய் நிக்கிறேன். போதும், இதுக்கு மேல நான் அவரை நினைச்சு கவலைப்பட போறதே இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, அவசரப்படாதடி அப்படின்னு கமலா சொல்றாங்க. எனக்கு என் பொண்ணு இருக்காமா, எனக்கு அது போதும். இனிமேயே என்னால அன்புக்காக அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்க முடியாது. இனியா சொன்னதுதான் சரி. அவ அம்மா டைவர்ஸ்க்கு அப்புறம் தனியா இருக்காங்கன்னா என்னால இருக்க முடியாதா? நானும் இருப்பேன். இனி இருக்கிற வாழ்க்கை முழுக்க என் பொண்ணுக்காக நான் இருப்பேன். எனக்கு கோபியும் வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இதோ பாரு, எடுத்தேன் கவுத்தேன் முடிவெடுக்காத. அவசரத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா இருக்காது. நான் சொல்றத கேளு ராதிகா. ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணி வீட்டை காலி பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் முடிவு எடுத்துட்டேமா. என்னால இனி இங்க இருக்கவே முடியாது. அவரை பத்தி யோசிக்காத. அவரை பத்தி எதுவுமே கேள்விப்படாத ஒரு இடத்துக்கு நான் போயிடுறேன். என் லைஃப்ல இனிமே எனக்கு கோபியும் வேணாம், அவரால வர அவமானங்களும் வேண்டாம் அப்படிங்கிற ராதிகா அங்கிருந்து வேகமா எழுந்து போயிடுறாங்க. கிச்சன்ல பாக்யா சமைச்சிட்டு இருக்க. ஜெனி டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. செல்வி கொத்தமல்லிய கிள்ளிக்கிட்டு, அக்கா, திருவண்ணாமலையில ஒரு ஜோசியர் இருக்காரு. எங்க அக்கா என்ன பிரச்சனைனாலும் அங்கதான் போய் பாக்கும். ஒரு நாளைக்கு உன் சாதகத்தை எடுத்துட்டு வாக்கா, நாம போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு செல்வி சொல்ல, எதுக்கு அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. உன் வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வரவே மாட்டேங்குதுல்ல, அதுக்கு என்ன காரணம்? பரிகாரம் ஏதும் பண்ணணுமான்னு கேட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு செல்வி சொல்ல, அதுக்கு எதுக்கு ஜோசியரை பாத்துக்கிட்டு, நானே சொல்லுவேனே. யாரு வருத்தப்பட்டு பேசினாலும் காது கொடுத்து கேக்குறேன்ல, அதுதான் என் நிம்மதி போறதுக்கு காரணம். அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம என்ன பத்தி நான் யோசிக்க தொடங்கணும். அதுதான் எல்லாத்துக்குமான பரிகாரம்ங்கிறாங்க பாக்யா. எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல்ல ஆன்ட்டி, அப்புறம் ஏன் பாட்டி பண்ற எமோஷனல் பிளாக்மெயிலுக்கெல்லாம் நீங்க பணிஞ்சு போறீங்க? நீங்க இனிமே இப்படி எல்லாம் பயப்படக்கூடா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஜெனி டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க. ஹீட்டா இருக்குல்ல ஆன்ட்டி இந்த பேச்ச மாத்துறாங்க. ஏன்னா கோபி உள்ளர வர்றாரு. வந்தவரு, ஆமா ஆமா, யூசுவலா அந்த டைம்ல மழை பெய்யணும். ஆனா இந்த குளோபிங் வார்மிங்கால ஒரே புழுக்கமா இருக்குல்ல. ஜெனிமா, நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்க? ஸ்வெட்டிங் பண்ணிட்டு ரூமுக்கு போய் ஏசி ஆன் பண்ணிட்டு அங்க இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கோபி கேட்க, இருக்கிறேன் அங்கிள், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யா சாம்பார் எடுத்து வேற கண்டெய்னருக்கு மாத்த அந்த ஸ்மெல்ல ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு கோபி. பாக்யா, சாம்பார் வாசனை ரொம்ப பிரமாதம், நல்லா இருக்கு அப்படின்னு அவர் பாராட்ட, எந்த ரியாக்ஷனையும் காட்டாம ஹாட் கேஸ கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க பாக்யா. கோபி மூடிய திறந்ததுல இருந்து வர வாசனையை ரசிச்சு முதந்துகிட்டு இருக்காரு. வாவ், ஆசம், ஃபென்டாஸ்டிக், ஸ்மெல்லே இவ்வளவு தூக்குதே அப்படிங்கிற கோபி ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சாம்பார் எடுத்து உள்ளங்கையில ஊத்தி குடிச்சிட்டு இருக்காரு. ஆஹா, வாவ், அமேசிங் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. அது வரல டென்ஷனா நின்னுட்டு இருந்த பாக்யா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நான் இப்ப வந்து உங்ககிட்ட கருத்து கேட்டேனா அப்படின்னு கத்துறாங்க. இல்ல பாக்யா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு கோபி சொல்ல, நான் யாருக்காக சமைச்சேனோ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கருத்து சொல்லுவாங்க. நீங்க சொல்ல தேவையில்லை. இந்த காஃபி போட்டு குடுக்கறது, சாப்பாடு நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் குடுக்கறது, அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறதுன்னு எதுக்கு இத்தனை டிராமா பண்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாக்யா கேட்க, டிராமாவா அப்படின்னு கோபி கேக்குறாரு. உங்களை இங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்சேன், அது முடியல. வீட்ல இருக்க எல்லாருமா சேர்ந்து என் கைய கட்டி போட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த கிச்சன் பக்கமாவது வராம இருக்கீங்களா? எப்பவுமே வராம இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நான் இருக்கும்போது வராம இருங்க. எனக்கு பிடிச்சதை எனக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யற இந்த கொஞ்ச நேரம் தான்
நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த நிம்மதியை நீங்க கெடுத்துறாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. என்ன பாக்யா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னோட நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு கோபி சொல்ல, அதத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாக்யா. இல்ல ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இப்போ என் மனசுல அந்த மாதிரி எண்ணமே இல்ல. எனக்கு முதல்ல உயிர் கொடுத்தது என் அம்மாண்ணா. 2வது என் உயிரை காப்பாத்துனது நீதான். அன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்கலன்னா நான் செத்து போயிருப்பேன். உயிரோடவே இருந்திருக்க முடியாது. சோ எனக்கு உன் மேல நன்றிக்கடன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. சார் பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறீங்கங்கறாங்க செல்வி. செல்வி அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணும்போது பாராட்டுறதுக்கெல்லாம் பாக்யா உனக்கு சம்பளம் குடுக்கறாளா? வேலை பாக்குறதுக்கு தானே சம்பளம் குடுக்கறாங்க அப்படின்னு கோபி கேட்க, ஆமா சாருங்கிறாங்க செல்வி. ஆனா உன்னை பார்த்தா அப்படி வேலை பண்ற மாதிரியே இல்ல. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க. வேலை எல்லாமே பாக்யலட்சுமி தான் பண்றா அப்படின்னு கோபி சொல்ல, மன்னிச்சுக்கோங்க சார் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே எப்படி பம்பர மாதிரி சுத்தி வேலை மட்டும் பாக்குறேன்னு பாருங்க அப்படின்னு செல்வி சொல்றாங்க. செல்வி வேலை செய்யறாளா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, சரி ஓகேன்னு வெளியே கிளம்புறாரு கோபி. கோபிக்கு போன் வர எடுத்து காதுல வச்சு, ஹலோ சார் சொல்லுங்க சாருங்கிறாரு. கோபி என்ன இது நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு அவர் கேட்க, சார் என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்னு கோபி கேக்குறாரு. வீடு காலி பண்றதா இருந்தா 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லணும்னு தானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு அவரு சொல்ல, ஆமாங்கிறாரு கோபி. திடீர்னு போன் பண்ணி உங்க மிஸ்ஸஸ் வீட்டை காலி பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவரு சொல்ல, அதிர்ச்சி ஆகுற கோபி, வாட் வீட்டை காலி பண்ண போறதா ராதிகா சொன்னாளா அப்படின்னு கோபி சொல்றதை கேட்டு ஜெனி பாக்யா 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. செல்விய திகைச்சு போய் பாக்யாவை பாக்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க? எப்ப சார் சொன்னான்னு கோபி கேட்க, உங்களுக்கு தெரியாதான்னு அவரு கேக்குறாரு. அது அது அப்படின்னு கோபி தடுமாறிட்டு இருக்காரு. அடுத்த டெனன்ட் உடனே வரல அப்படின்னா எங்களுக்கு தானேங்க சார் லாஸ். இத சொல்றதுக்கு முன்னாடியே உங்க மிஸ்ஸஸ் போனை வச்சுட்டாங்க. காலி பண்ணியே தான் ஆவேன். நான் 2 மாசம் வாடகையை புடிச்சிட்டு தான் தருவேன் அப்படின்னு அவரு கோபமா சொல்ல, சார் 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 டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் ராதிகா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். ஓகே அப்படிங்கிறாரு கோபி. ஓகேங்க சார் அவரும் போனை வச்சிடுறாரு. வெளிய வர்ற கோபி யோசனையா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு நெஞ்சில கைய வச்சு டீப்பாய் மேல உட்கார்ந்துக்கிறாரு. கோபி போன் பண்ண முத தடவை ராதிகா எடுக்கல. மறுபடியும் அவரு கூப்பிட எடுத்து காதுல வைக்கிறாங்க. ராதிகா எதுக்கு போனை கட் பண்ண அப்படின்னு கோபி கேட்க, பேச பிடிக்கலன்னா வேற என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க ராதிகா. ஏன் என்னாச்சு உனக்கு? இப்பதானே வீட்டுக்கு வந்துட்டு போன, அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு அப்படின்னு கோபி பேசிட்டு இருக்க. டேய் என்னாச்சு அப்படின்னு ஈஸ்வரி பதட்டமா வந்து நிக்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற கோபி, ஹவுஸ் ஓனர் போன் பண்ணாரு. ஏதோ நீ வீட்டை காலி பண்ண போறேன்னு சொன்னதா சொன்னாரு, உண்மையா அப்படின்னு கோபி கேட்க, எல்லாரோட காதும் கோபியோட பேச்சுல தான் இருக்கு. ஆமாங்கிறாங்க ராதிகா. ஏய் என்னாச்சு? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல அப்படின்னு கோபி கேட்க, ஏன் சொல்லணும் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஏன் ராதிகா வாட்ஸ் த ப்ராப்ளம்? நம்ம 2 பேரும் வாழறதுக்காக ரெண்டுக்கு எடுத்த வீட்டை ஏன் காலி பண்ண போற அப்படின்னு கோபி கேட்க, நீங்க தான் இப்ப இங்க இல்லையே, நான் வைக்கிறேன்னு ராதிகா சொல்ல, ஏ ராதிகா ராதிகா ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்துட்டு போனேன், அப்ப கூட எதுவும் சொல்லலையேங்கிறாரு கோபி. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, என்ன நீ ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டிய விஷயத்த நீயா தனியா முடிவு பண்ண எப்படி அது? அதிகா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. இங்க பாரு, என்ன பிரச்சனை, என்ன உனக்கு ப்ராப்ளம், என்கிட்ட பேசு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி வா, என்னை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு கோபி பதட்டமா சொல்றாரு. எதுக்கு? உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட திரும்ப வந்து அவமானப்படுறதுக்கா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஐயோ உன்னை யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல, நான் இருப்பேன் இல்ல, நான் பேசிக்கிறேன் வா ப்ளீஸ்ங்கிறாரு கோபி. நான் வரல அப்படின்னு ராதிகா சொல்ல, ராதிகா ப்ளீஸ் டென்ஷன் ஆக்காத வா, உட்காந்து பேசலாம் வாங்குறாரு கோபி. இனிமே இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா ப்ளீஸ் நாம பேசியே ஆகணும். நீயா இதுல ஒரு முடிவு எடுக்க முடியாது. என்கிட்ட கேட்காம என் பெர்மிஷன் இல்லாம நீ அந்த வீட்டை காலி பண்ண முடியாது அப்படின்னு கோபி சொல்ல, ப்ளீஸ் கோபி என்ன விட்டுருங்க சரியா அப்படின்னு ராதிகா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஏய் ராதிகா என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப வீட்டை காலி பண்ணிட்டு நீயும் மையவும் எங்க போறீங்க அப்படின்னு கோபி கேட்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா ப்ளீஸ் ப்ளீஸ் ராதிகா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கோபி சொல்ல, நான் வரல அப்படிங்கிறாங்க ராதிகா. ராதிகா ப்ளீஸ் நீ வந்துதான் ஆகணும், உங்ககிட்ட பேசணும், பேசியே ஆகணும். நீயா இதுல ஒரு முடிவு எடுக்க முடியாது. நீ இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பை ராதிகான்னு போனை வச்சிடுறாரு கோபி. கோபி சோஃபால உட்கார்ந்து இருக்க, பக்கத்துல ஈஸ்வரி உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் இனியாவும் இன்னொரு பக்கம் செழியன்னு உட்கார்ந்து இருக்காங்க. கோபி டென்ஷனா வாசலையே பாத்துட்டு இருக்காரு. கோபி அவ போறான்னா போகட்டும்பா, உன்னை பத்தி கவலைப்படாதவளை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க. ராதிகா வர்றாங்க. அவங்க நடையிலையும் செருப்பு கழட்டுற வேகத்திலயுமே அவங்க கோவம் தெரியுது. கோபி எழுந்து நிக்க, கோபி பாத்துன்னு அவங்க அம்மாவும் கூடவே எந்திரிக்கிறாங்க. உடனே நெஞ்சில ஒரு கைய வச்சுக்கிறாரு கோபி. பாக்யாவும் கிச்சன்ல இருக்க வேலையை விட்டுட்டு வெளியே வர, ஜெனியும் பின்னாடியே வர்றாங்க.
என்ன பண்ற ராதிகா? இப்ப எதுக்காக அந்த வீட்ட காலி பண்றேன்னு சொல்ற? அப்படின்னு கோபி கேட்க, நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எங்கேயோ இருந்த நான் வீட்ட மாத்திட்டு வந்ததே உங்களுக்காக தான். நீங்களும் இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அப்படின்னு ராதிகா சொல்ல, வாட்? என்ன பேசுற? நான் இல்லன்னு ஆயிடுச்சா? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன அங்க வரவே மாட்டேன்னு சொன்னேனா? கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரேன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? அப்படின்னு கோபி சொல்ல, சொல்லல. ஆனா வரவும் இல்லையே? அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. கோபி, அவ வீட மாத்திட்டு போறேன்னா போகட்டுமே, நீ நிம்மதியா இரேங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா அப்படியெல்லாம் விட முடியாதுமா அப்படிங்கிற கோபி. ராதிகா, வாட்ஸ் த ப்ராப்ளம்? என்னாச்சு என்னாச்சு? ஏன் வீட்டை காலி பண்ற அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு கோபி பதட்டமா கேட்க, ஓ உங்களுக்கு அதுவே தெரியாதா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. தெரியாது, எனக்கு நிஜமா தெரியாது, சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாரு கோபி. நீங்க என்னோட ஹஸ்பண்ட், அதுவாது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதான்னு ராதிகா கேக்குறாங்க. ராதிகா ப்ளீஸ் விஷயத்துக்கு வா அப்படின்னு கோபி சொல்ல, ராதிகா ஒரு பக்கமோ ஈஸ்வரி ஒரு பக்கமோ முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதோங்கிற மாதிரி இனியாவும் செழியனும் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா, ஜெனி, செல்வி 3 பேரும். என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.